பலவீனம் என்னன்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய ஸ்ட்ரென்த் என்னது, பலம் என்னது, பலவீனம் என்னன்றதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஏரியாவில் நமக்கு பலவீனம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு ஏற்ற ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு இடத்துக்கு போனால் சோதனை வருதுன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துக்கு போகக்கூடாது இல்லையா? ஒரு காரியத்தை பார்த்தா சோதனை வருதுன்னு தெரிஞ்சால் அதை பார்க்காம இருக்கிறது நல்லது. தெரிஞ்சுக்கிட்டே அப்போ அந்த இடத்துக்கு போவோம், அதை பார்ப்போம்னா அப்படின்னா நமக்கு சீக்ரெட்டாக அது மேலே கொஞ்சம் ஆசை இருக்குது. சில நேரம் சில சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாமல் இருக்கலாம், அது வேற. நான் சொல்கிறது தவிர்க்க முடியுமானால் அதை தவிர்க்கிறது தான் நல்லது. ஆனால் எனக்கு புரியுது, ப்ராக்டிக்கலாக இது செய்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா சில நேரம் நான் சொன்னது போல் அந்த தவறான காரியங்கள் மேலே நமக்கே சீக்ரெட்டாக ஒரு கொஞ்சம் லேசாக அந்த ஆசை இருக்குது சில நேரம். அப்போ என்ன பண்ணுறது? ஜெபம் பண்ணுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, அதை ஆசைப்படுற அந்த நிலையை மாற்றி அதை வெறுக்கிற மாதிரி என்னை மாற்றிற ஆண்டவரே. உம்மால் செய்ய முடியும், உம்மால் செய்ய முடியும். ஏற்கனவே ஆக்சுவலாக உங்கள் ஆசைகளை ஒரு விதத்தில் மாற்றி விட்டார், கொஞ்சம் லைட்டாக அப்படி திருப்பி விட்டார். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. எப்போ மறுபடியும் பிறந்தீங்களோ உள்ளே போய் கொஞ்சம் செட்டிங்கை மாற்றி விட்டார். அதனால தான் வெறும் அதை ஆசைப்படல, அவரையும் ஆசைப்படுறீங்க, வசனத்தையும் ஆசைப்படுறீங்க, ஆராதனையும் ஆசைப்படுறீங்க. நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைச்சி ஜெபம் பண்ணீங்க, ட்ரை பண்ணிங்கன்னா அவர் என்ன பண்ணுறார், இன்னும் ஃபுல்லாக அவர் பக்கம் சாய வச்சுருவார். ஒன்று, நம்முடைய பலவீனத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி நடந்துக்கணும். ரெண்டாவது, இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அதான் நம்மை கவனிக்கணும்னா நம்ம இருதயத்தை வாட்ச்மேன் கேட்டை மூடி வச்சு பூட்டி வைக்கிற மாதிரி நாம் இருதயத்தை தவறான காரியங்கள் உள்ளே குப்பை உள்ளே போகாதபடி காத்துக்கொள்ளணும். பாருங்கள், ஒரு பக்கம் இருதயத்தை வசனத்தினால் நிரப்பிக்கிட்டு இன்னொரு பக்கம் குப்பையும் போயிட்டு இருந்ததுன்னா என்ன நடக்கும்? ஒரு பக்கம் நல்ல ஆரோக்கியமாக டயட்டில் இருக்கிறாங்கன்ட்டு லஞ்ச் டைமில் கரெக்டாக சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் இஷ்டத்துக்கு முறுக்கு, சிப்ஸு, வடை, அது இதுன்னு அடித்து தள்ளினா இங்கே கரெக்டாக சாப்பிட்டதெல்லாம் இங்கே இதாகிடும். பாருங்கள், கேன்சல் ஆகிடும். வசனம் உள்ளே போனால் பார்த்தாது, மற்ற தவறான காரியங்கள் போகாதபடி காத்துக்கொள்ளணும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள, அது நிலத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23. அந்த வசனத்துக்கு அப்புறம் அடுத்த சில வசனங்களை வாசித்தீங்கன்னா எப்படி இருதயத்தை காத்துக்கொள்ளணுன்ற ஐடியா அங்கேயே கொடுக்கப்படுது. எப்படின்னா, நீ என்ன பார்க்குறன்றதை கவனி, நீ என்ன கேட்குறன்றத கவனி, எங்கே போகிறன்றத உன் கண்கள், உன் வாய், உன் காது, உன் பாதை, இதை கரெக்டாக கவனித்தா இருதயத்தை காத்து கொள்ளலாம். எப்படி நம்ம இருதயத்துக்குள்ளே தவறான காரியம் போகுதுன்னா, தவறான காரியத்தை பார்க்குறோம், தவறான காரியங்களை கேட்குறோம். அப்போ அங்கே கட் பண்ணோம் அதை.